இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் தேவ பிரசன்னத்தை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்பது என்ன? இந்த தேவ பிரசன்னத்தின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையில் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த கால வேளையில் கூடப்பா உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி இந்த கால வேளையில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லா விதமான அந்தகாரத்தின் இருள்கள், எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்கள், எல்லா பொல்லாத கிரியைகளை, ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இது உம்முடைய பலிபீடம். ஆண்டவரே, இது உம்முடைய எல்லைகள். பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஈமன் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ரகபதனௌஷலரத இன் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வந்தே பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ரபதலரதனமா ஷகடி பதலாம் எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூழ்குமே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடும். மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா. நீர் ஆண்டவரே எங்களோடு கூட அசைவாடுவீராக. நீர் சபையை சுத்திகரிப்பதற்காக, உங்களுடைய தோட்டத்தை நீர் சீர் செய்வதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கலைகளை நீக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, செழிப்பான தோட்டமாய் ஆண்டவரே வரும் நாட்களில் இதை நீ உருவாக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறதற்காக நன்றி. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியமானது தேவ பிரசன்னத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பிரசன்னம் உண்டு. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று தேவனுடைய பிரசன்னம் அவன் வாழ்க்கையில் நிலைத்திருப்பது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் என்பது ஒரு மனுஷனை வழிநடத்தும். தேவ பிரசன்னம் என்பது ஒரு மனுஷனை ஆளுகை செய்து அவனுக்கு ஞானத்தை தரும், புத்தியை தரும்,
தேவனுடைய வார்த்தை அவன் வாழ்க்கையில் கிரியை செய்யும். தேவனுடைய பிரசனம் அவனை கொண்டு போய் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வைத்து தேவனுடைய மகிமையினால் அது அலங்கரிக்கிறதா இருக்கும். இங்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியமானது யாத்ரியாக்கும் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்க கேட்போம். இங்கு இந்த அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இதில் மிக அழகான இந்த 14 வசனங்களையும் நீங்கள் தியானிப்பீர்களானால், இங்கு மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்கிற ஒரு உன்னதமான ஒரு காரியம் பாருங்க. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது தேவன் மோசேயை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியமானது, சொல்லுகிற கட்டளை, இந்த சீனா மலையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு நான் கொடுக்கும் கானான் தேசத்திற்கு பிரயாணத்தை ஆரம்பிங்கள் என்று ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற ஒரு காரியம். இங்கு நீங்கள் பார்க்கும்போது அது மாற்றமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறது 2வது வார்த்தை 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். அது மாற்றமல்ல, இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமானது அவன் போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், சங்கரித்து உங்களுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணி வைப்பான் என்று ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க, நான் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவேன். ஆமென். தேவனுடைய பிரசனம் என்பது சாதாரணமானதல்ல. ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நமக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு உற்சாகம் அல்ல தேவனுடைய பிரசனம். தேவனுடைய பிரசனம் என்பது ஒரு மனுஷனை எல்லா நேரங்களிலும் அவனை ஆளுகை செய்கிறதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே 3வது வசனத்தை வாசிக்கும் போது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவில் என்ன பண்ண மாட்டேன், செல்ல மாட்டேன். ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்கிறார் மோசே கிட்ட, மோசே நீ ஜனங்களை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணு, நான் சொல்லுகின்ற கானான் தேசத்தில் உன் ஜனங்களை என்ன பண்ணு, நடத்தி போ. ஆனால் இன்னொன்று சொல்கிறார், நான் உனக்கு முன்பதாக போய் தூதனை அனுப்பி நான் என்ன பண்ணுவேன், எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வேன். ஆனால் நான் நீ போகும்போது உன்னோடு கூட நான் என்ன பண்ண மாட்டேன், ஜனங்களோடு நான் வரமாட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆனாலும் வழியில் நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறீர்கள் என்று மிக தெளிவாய் அந்த ஆண்டவர் மோசேயிடத்திலும் அந்த ஜனங்களிடத்திலும் பேசுவார். பாருங்க, இங்கே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லும் போது IRV தமிழ் பைபிளில் தமிழ் ஆக்கத்தை தெளிவாய் சொல்லக்கூடிய வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் பிடிவாதம் உள்ள மக்கள். என்னது? பிடிவாதம் உள்ள மக்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் ஆப் வச்சுருந்தீங்கன்னா IRV TAMன்னு போட்டிங்கன்னா தமிழுடைய புரியிறத்தனமாக நமக்கு புரிந்து கொள்ள தன்மை உள்ளதாய் அந்த வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கன்னா என்ன அர்த்தம்னா பிடிவாதம் உள்ள மக்களாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக காணப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே 5வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, 4வது வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கணும்னால், துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டு இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்கிற காரியெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதிலிருந்து தான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். ஹல்லேலூயா. முதல் காரியம், அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஆபரணங்கள் எதுவுமே போட்டுக்கொள்ளாமல் என்ன பண்ணாங்க, துக்கித்து கொண்டு இருந்தார்கள். ஏன்?
ஆண்டவர் நடுவில் வரமாட்டேன்னு சொன்னதுனால அவர்களுக்குள்ளாக என்ன உண்டாகிறது? துக்கம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்கிற காரியம் நான் போய் எல்லா வழியெல்லாம் ஆயத்தம் பண்ணுவேன், ஆனால் நான் உங்கள் நடுவில் என்ன பண்ண மாட்டேன்? வரமாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய காரியத்தில் எதுக்கும் வரமாட்டேன், ஆனால் எனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். எப்படி? ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஆமென். அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்களா? ஆபரணங்கள் எதுவுமே என்ன பண்ணலை, பிடிவாதமாக போடாமல் பிடிவாதமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. பாருங்க, இதை கேட்டவுடன் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் எப்படி இருக்கிறாங்க? துக்கித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுப்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டு இருக்கிற உங்கள் ஆபரணங்களை என்ன பண்ணு? கழட்டி போட்டுடு. ஆமென். கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகருக்கு அநேக கேள்வி. நகை போட்டுக்கலாமா? நகை போட்டுக்க வேணாமா? இன்றைக்கி அதுதான் பிரசங்கம். ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியானவர் மனுஷன் வாழ்க்கையில் எப்படி நடத்துவார்? நீ எப்படி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாருன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி இல்லை. ஆபரணம் போட்டுக்கலாமா? போட்டுக்குவானாவா? ஆமென். ஆண்டவர் அந்த ஜனங்கக்கிட்ட, இந்த ஜனங்க என்ன பண்ணுது? நகையை போட்டுக்க மாட்டேன். ஏன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லுதுன்னா, அவங்களுக்கு என்ன உண்டாச்சு? நகை ஆபரணங்கள்லாம் போட்டு சந்தோஷமாக போனோம். ஏன்னா போகிற வழியில் ஆண்டவர் கூட வர மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. வழியில் என்ன இருக்காது? அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் என்ன பண்ணாது? கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. கேட்குறதெல்லாம் என்ன பண்ணாது? கிடைக்காது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? இதெல்லாம் போட்டுன்னு போய் சாவுறதுக்கு நான் போடாமையே இருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ என்ன பண்ணு? போடாதே. ஏன் தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிக்கும் போது, மோசே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கீழே இறங்குறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போட்டு ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அதுக்கு என்ன பண்ணிட்டான்? ஆராதிக்க ஆரம்பித்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திரையாகுமோ நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 32 1-6 நீங்கள் வாசிப்பீங்களா? மிக அழகாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கோ, தே பில்ட் அ கோல்டன் காஃப் டு வர்ஷிப். ஆமே. என்ன பண்ணாங்க? ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி தேவன், இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் வணங்காமல் அவர்களுக்கென்று ஒரு தேவனை உருவாக்கி என்ன பண்ணிட்டாங்க? ஆராதிக்க ஆரம்பித்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கோபம் எப்போ தெரியுமா உருவாகுது? இவங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லி கிளம்பும் போது சொல்கிறாரு, ஆராதிக்க உன்னை எதற்கு நான் வைத்திருந்தேன்? என்ன ஆராதிப்பதுக்கு நான் வச்சுருந்தா நீ என்ன பண்ண? உனக்கு உள்ளதெல்லாம் தூக்கி எங்கே கொடுத்த? உன் பழைய ஜென்ம சுவாபம் உன் வாழ்க்கையில் அழியாமல் இருந்ததுனால என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? மகனை, நீ நகை போட்டினா நான் உன் கூட வர மாட்டேன், எல்லாத்தையும் கைட்டி போடு, நான் வரேன் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரச்சனை உங்களுக்குள்ளாக இருக்கணும்னா உனக்குள்ளே இருக்கிற எல்லா பாவ அழுக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? தூக்கி போடணுங்க. ஆமே. அதுதான் அவருடைய அர்த்தம். என்ன எதற்காக சொன்னார் ஆண்டவர்? நீ விக்கிரக ஆராதனை விட்டு வந்தோ இன்னும் அதற்கு பின்பதாக நீ ஓடுகிற உனக்கு உன்னுடைய காரியங்கள்லாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அது மேலே தான் இருக்குது, அழைத்த தேவன் மேலே இல்லை. அதனால் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? எல்லாத்தையும் நீ கழட்டி போடு, நான் உன்னோட கூட வரேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்கு நகை என்று குறிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பு உங்களுடைய பழைய வாழ்க்கையை இன்னும் தூக்கி சுமக்கிறீர்களா என்பது தான் இதோடைய அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. பாருங்க, இன்றைக்கு அநேக நேரம் தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உள்ள இருக்கிற காரியங்களை இன்னும் நம்ம என்ன பண்ணலை, வெளியில் எடுத்து போடலை. பாருங்க, அந்த ஜனம் தேவன் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னதுனால வந்த ஜனங்க கொஞ்சம் மோசே கீழே இறங்கி வரத்துக்குள்ள என்ன நடந்துடுச்சு? திருப்பி பழைய வாழ்க்கை, திருப்பி பழைய ஆராதனை, திருப்பி பழைய காரியம். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அங்கே நாங்கள் கற்பூரம் ஏற்றுனோங்க, இங்கே நாங்கள் மெழுகுவத்தி ஏற்றணுங்க. மெழுகுவத்தி ஏற்றுவதனால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வரப்போவதல்ல. உனக்குள்ளாக எரிகிற மெழுகுவர்த்தியான பரிசுத்த ஆவியானவரை எரிய வைக்கிற வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறாருங்க. ஆமென், ஹalleluya. இங்கே மெழுகுவர்த்தி ஏற்றுறதுக்கு நீ அங்கே கற்பூரம் ஏற்றி எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடலாமே. இன்றைக்கு அநேக நேரம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நான் என்ன பண்ண மாட்டேன், ஜனங்களோடு வரமாட்டேன். இந்த ஆசீர்வாதம்னா நான் எல்லாம் வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் முறியடைச்சி எல்லாம் கொண்டு போகிறேன். ஆனால் உன் நடுவில் நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். ஏன்? உள்ளுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் இன்னும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க பழைய சுவாபத்தின் பாவங்களை இன்னும் அவர்கள் என்ன பண்ணலை, விட்டு விலகலை. இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்புக்கு ஏற்ற பயணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்கிற காரியமானது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 6வது வசனத்தில் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிற மோசையோடு சொல்லி முடித்த பிறகு சொல்கிற காரியம், இஸ்ரவேல் புத்திரர் ஓரோப் மலையில் அருகிலே தங்கள் ஆபரணங்கள் என்ன பண்ணி போட்டாங்க, கழட்டி போட்டார்கள். ஹalleluya, கழட்டி போட்டார்கள். இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா கழட்டி போடுங்க. ஆமென், கழட்டி தூக்கி ஓரம் போடுங்க. பழைய சுவாபங்கள் ஏன் தெரியுமா, நம்ம ஆவியில் நிறையலாங்க, ஆனால் தேவனுடைய பிரசனம் வாழ்க்கையில் முழுமையாய் நீ கொண்டு போகிற வாசலுக்குள்ளே நீ கொண்டு போகிறாயா? பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்ட பிறகு 8வது வசனம் 9ஆம் வசனம்லாம் பாருங்கள், மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது. 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம், 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில், ஆமென், என்ன இறங்குச்சு? மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். ஹalleluya, ஹalleluya. ஜனங்கள் எல்லாம் கூடார வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஆமென், அவங்கவுங்க கூடாரத்தில் வந்து நிற்கிறாங்க. மோசே தேவனுடைய கூடாரத்திற்குள்ளே போகும்போது மேக ஸ்தம்பங்கள் வந்து என்ன பண்ணுச்சு, மூடினது. அது மாற்றமல்ல, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். ஹalleluya, ஹalleluya. இதுதாங்க தேவ பிரசனம். தேவ பிரசனம் என்பது அப்படியே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா அதெல்லாம் இல்லை. தேவ பிரசனம் என்பது உன்னை முழுமையாய் தாழ்த்தி உன்னை ஒப்பு கொடுக்கும் போது பாருங்க, அந்த மோசே ஜனங்கள் கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் மோசே முன்பதாய் வந்து தோன்றுகிறவனாக இருந்தார். ஹalleluya. எப்பொழுது ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள். ஹalleluya. ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள், ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த விடன் பாருங்க, மேக ஸ்தம்பம் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். அது மாற்றமல்ல, ஒரு ஸ்நேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். தேவனுடைய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கிறதா?
தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம் என்னது? நான் உங்களுக்கு முன்பதாக போய் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் முறியடித்து போடுவேன். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? கூட வர மாட்டேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க? அபிஷேகம் பெற்றிருக்கலாங்க, அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் உங்கள் வாழ்க்கை நிரம்பி இருக்கிறதா? தேவனுடைய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறதா? ஆண்டவர் எல்லாத்தையும் தருவாருங்க, ஆனால் முக்கியமான ஒன்று கொடுக்க மாட்டார். என்ன தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. சமாதானம். ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா தலகீழ நின்னாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் முயற்சி எடுத்தால் தோல்வி தான். ஆமென். ஹல்லேலூயா. யாரவனா இருக்கட்டும்ங்க, நானாக இருந்தாலும் சரி, ஐக்கியம் சரியா இல்லைன்னா வளர்ச்சி என்ன பண்ணாது? உண்டாகவே உண்டாவாது. ஏன்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிடிவாதமான மக்கள். என்னத்தில் பிடிவாதம்? கர்த்தருடைய காரியத்தில் நாம் பிடிவாதம் உள்ளவர்களாக இருக்கும் போது தேவனுடைய பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணாது? நிரப்பாது. நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா தேவனுடைய பிரசனம் பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு எல்லாவற்றையும் கழுத்தி தூக்கி எறிந்த பின்பு தேவனுடைய பிரசனம் அந்த எல்லைகளை நிரப்ப ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே கேட்குறான், ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே எதை நம்பி போவேன்? 13, 14, 15, 16 வருஷம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் எதை நம்பி போவேன் என்று ஆண்டவர் இடத்துல கேட்குமோ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட தான் வருவேன். ஹல்லேலூயா. 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 அநேக வாக்கு தத்தங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறாருங்க. இன்னைக்கு அநேக நேரம் தேவனுடைய கரத்திலிருந்து அநேக காரியங்கள் நம்ம ஏன் தெரியுமா பெற்றுக்கொள்வதில்லை? தேவனுடைய பிரசனத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போகிறதில்லைங்க. முழுமையான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு செல்வதில்லை. ஏதோ எனக்கு கிடைத்தா போதும், ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தை, அதல்ல. உன் ஆசீர்வாதமானது உன் சந்ததிக்குள் வரணுங்க. ஹல்லேலூயா. மோசே பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ தடவை மோசே கிட்ட சொல்வார், மோசே இதை நீ தள்ளு, நான் உனக்கு ஜனங்களை தருவேன். ஆனால் ஆண்டவர் மோசே சொல்லுவான், ஆண்டவரே என்னை நம்பி வந்திருக்காங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பமானது தேவன் உன்னை நம்பி குடும்பத்தை கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் குடும்பத்திற்குள்ள இல்லைன்னா உங்கள் குடும்பத்திற்குள்ள சமாதானம் இருக்காது, குடும்பத்திற்குள்ள பிரிவினைகள் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே அந்த ஜனங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்கலங்க. ஆண்டவர் சொல்லும் ஒவ்வொரு தடவையும் சொல்வார், மோசே இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை என்ன பண்ணு, விடு, நான் உனக்கு பெரிதான காரியங்களை வைத்து இருக்கிறேன். ஆனால் மோசே இடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்பது சாதாரணமானதல்லங்க. உன்னை பொழுதில் இருக்கிற உன்னை ராஜாவாய் மாற்றக்கூடியது தேவனுடைய பிரசன்னம். அதனால் தான் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது இங்கே வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஹல்லேலூயா. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தின் உற்சாகமான ஆவியை தாங்கும்படி என்னை செய்யும். ஹல்லேலூயா. 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 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். தாவீது தன்னுடைய சுருண்ட சூழ்நிலைகள் ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம் இதுதான், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். ஏன்னா தேவனுடைய சமூகம் இருக்க பாருங்க, அது என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? அது என்னெல்லாம், அதை அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா?
அவருடைய சமூகத்தில் வாழ்கிறவங்களை கேட்டு பாருங்க, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாம் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் செய்வார். ஆமென். என்ன மாதிரியான தலை போகிற காரியமாக இருந்தாலும் அடுத்தவனுக்கு தலை போகுமே தவிர உன் தலையை தேவன் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிற, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், அடுத்து உமது பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி இருக்குது பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எங்கள் அப்பா சில இடத்துல சொல்லுவார், விட்டு விட்டு வர பரிசுத்த ஆவி. முந்தா நேற்று எனக்கு அவருக்கும் வாதம், அது என்னப்பா விட்டு விட்டு வர பரிசுத்த ஆவி? அது வந்தால் நிறையண்டா, அது நிறையும் போது நம்மளையும் சேர்த்து அவிச்சிட்டு போயிடுமே அப்படின்னு. ஹல்லேலூயா. அதான் சொன்னார், இத்தனை வருஷம் அதை மேற்கொள்கிறதுனால தான் அந்த ஆவியை அணைச்சிட்டு என் ஆவி மட்டும் பத்திரமா இருக்குதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. விட்டு விட்டு வர ஆவி. சவுலுக்கிட்ட ஒரு ஆவி இருந்ததுங்க, தாவீதுக்கிட்டேயோ ஒரு ஆவி இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் ஆவி அந்நிய பாஷை பேசும், தாவீதாவி அந்நிய பாஷை பேசும். ஆமென். ஆனால் ஓட்டம் முடிக்கும் போது அந்த அந்த சவுல் அந்நிய பாஷை என்ன பண்ணுச்சு? குறிகாரங்கிட்ட போய் நின்றுச்சு. ஆமென். எங்கே போய் நின்றுச்சு? குறி சொல்கிற பொம்பளைக்கிட்ட போய் நின்றுச்சு. ஆமென். விட்டு விட்டு வர பரிசுத்த ஆவியானவர் இங்கே போய் முடியும். அது நமக்கு என்னது தேவையே இல்லை. முந்தானத்து நானும் எங்கள் அப்பா பேசி கொண்டு இருக்கும் போது, ஏன்னா நிறைய காரியங்கள், சில காரியங்கள்லாம் பேசுவோம், சில காரியங்கள்லாம் ஆராய்ச்சியும் செய்வோம். ஆமென். ஏன்னா பிரசங்கம் வரும்போது இதெல்லாம் கேட்கணும்ல. அனுபவசாலிக்கிட்ட கேட்டால் தாங்க கதை தெரியும். சில பேர்கிட்ட நாங்கள் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா எதனா சொல்கிறதுக்கு முன்னாடி அதான் எனக்கு தெரியுமேனுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிற வரீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க, அதான் எனக்கு தெரியுமே. என்னப்பா இது பண்ணலையா? நீங்கள் சொல்லலையே. அடுத்த வார்த்தை என்னது? நீங்கள் சொல்லியிருந்தால் நான் செஞ்சுருப்பேன். அதல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருப்பாரானா என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க கதை என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. அல்லதான் யூதா 23 அழகான ஒரே ஒரு சின்ன வார்த்தை பாருங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை இனி வெறுத்து தள்ளு. ஆமென். மாமிசத்தால் கரைப்பட்டு இருக்கிற உன் வஸ்திரத்தை என்ன பண்ணு? வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். அந்த மாமிசமான அந்த கரைப்பட்ட வஸ்திரத்தை நீங்கள் வெறுத்து தள்ளும் போது, இன்றைக்கி நான் சொல்கிற இந்த கால வேளையில் தேவனுடைய பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் கொண்டு வர முடியும். ஆமென். தாவீது 51ஆம் சங்கீதம் எழுதும் போது அது ஏன் அந்த வார்த்தையை சொன்னான் தெரியுமா? அவன் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்த நிமித்தம் அறிக்கை செய்கிறான், ஆண்டவரே என்ன மாதிரியான வசனம் தெரியுமா? உமது சமூகத்தை விட்டு என்னை என்ன பண்ணிடாதீங்கப்பா, தள்ளிடாதீங்க. இந்த உலகத்தில் நம்ம எந்த மனுஷன் வேணாலும் நம்மளை தள்ளி விட்டுட்டோங்க, யார் வேணாலும் உங்களை சேர்க்காமல் போட்டோம். ஆனால் தேவன் மாத்திரம் நம்மளை தள்ளி விட்டுடக்கூடாது. ஆமென். தேவன் மாத்திரம் தள்ளிவிட்டா நீ என்னதான் திறமையான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் செய்தாலும் அதில் ஒரு நாளும் என்ன இருக்காது? வெற்றி இருக்காது. இன்னும் படிப்பு, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த படிப்பு, பணம், இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் பரலோகம் கொண்டு போகாதுங்க. எங்கே போய் நின்னாலும் தேவன் ஒன்று என்ன பண்ண மாட்டார்? கனம் பண்ண மாட்டார். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா நீங்கள் எங்கே போய் நின்றாலும் நீங்கள் தாங்க மற்றவருக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ பிரசனம் என்பது பாடுவதனால் உண்டாகும். ரெண்டாவது, ஒரு வேதத்தை நீங்கள் தியானிக்கும் போது வேதத்தினுள்ள கருப்பொருள்கள் மற்றுமான காரியங்களை அது உங்களுக்கு கற்றுத்தரும். தேவ பிரசனம் எந்த பைபிள் காலேஜும் கற்றுத்தராதுங்க. பைபிளில் உள்ள வார்த்தை சொல்லி கொடுக்கும் போது தலையில் ஏறும், ஆனால் எதுவுமே என்ன பண்ணாது? நடைமுறைக்கு எடுத்து பேசவே முடியாது. தேவ பிரசனத்தில் நிறைஞ்சு வேதத்தை வாசிக்கும் போது அதிலிருந்து பல காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற 3 காரியம். முதல் காரியம்,
ஒருமனப்பாட்டினாலும் ஐக்கியத்தினாலும் உண்டாகும் தேவ பிரசன்னம். ஆமென். ரெண்டாவது காரியம் அந்நிய பாஷையினால் உண்டாகும் தேவ பிரசன்னம், அந்நிய பாஷை பேசுவதனால. மூன்றாவது காரியம் பாடுகளினால் உண்டாகும் தேவ பிரசன்னம். ஆமென். இன்னொரு முறை சொல்லுறேன், எழுதி கொள்ளுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம். ஒருமனப்பாட்டினாலும் ஐக்கியத்தினாலும் உண்டாகும் தேவ பிரசன்னம். ரெண்டாவது காரியம் அந்நிய பாஷை பேசுவதனால் உண்டாகும் தேவ பிரசன்னம். மூன்றாவது காரியம் பாடுகளினால் உண்டாகும் தேவ பிரசன்னம். ஆமென். நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த மூன்று மட்டும் இந்த 33ஆம் யாத்திரையாக 33ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்ததுனால இந்த மூன்று காரியத்தை நம்ம சொல்லி இது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதல் காரியம் ஒருமனப்பாட்டினாலும் ஐக்கியத்தினாலும் உண்டாகிற தெய்வ பிரசன்னம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு ஒன்றாய் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் என்ன அவங்க உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கு 2-3 பேர், இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. 2-3 பேர் மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கணும்னா இத்தனை பேர் நம்ம மத்தியில் தேவன் எப்படி உலாவி வருகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது, எங்கு 2-3 பேர் அவர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்களுடைய மத்தியில் என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறேன்றது மாற்றம் அல்ல. கர்த்தர் வரும்போது அவருடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் உணரக்கூடிய பெரிதான ஒரு கிருபையை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்பது ஒரு மனப்பாட்டினால் உண்டாகிறது. ஆமென். எப்படி ஒரு கணவன் மனைவி இடத்துல அந்த குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கும் போது அந்த குடும்பம் கட்டப்படுதா இருக்கிறதோ, அதுபோல ஒரு மனுஷன் தேவனுடைய பரிசுத்த ஆவியானோட நிறைவுதலால் இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் பெரிதான ஆசீர்வாதங்களை தருகிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு மனம் என்பது சபைக்கு நாம் எப்படி ஒருமனப்பட்டவராக இருக்கிறோம், மனவாட்டியாகிய நாம் மனவாளனாகிய சபையை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வைத்திருக்கிறோம். அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு சென்ற போது அவர் என்ன பண்ணவில்லை? தனியாய் செல்லவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை வாசிக்கும் போது அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட மறுரூப மலைக்கு அவர் சென்றார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஆமென். எதற்காக செல்லாம்? ஏன் ஆண்டவர் தனிமையாய் சொல்லாமல், பாருங்க, அவரோடு கூட யார் யாரெல்லாம் கூட்டி கொண்டு போறாரு? 1வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17:1-6 வசனங்கள். பாருங்க, பேதுருவையும் யாக்கோபையும் தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்கள் முன்பாக மறுரூபமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 2-3 பேர் ஒருமனப்படும் போது தேவன் நம் மத்தியில் எப்படி இருப்பார்? இருக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தனித்து போகவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சிஷ்யர்களை அழைத்து கொண்டு போய், யார் யார் பாருங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது
தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் அந்த மலை முழுவதும் நிரம்பி இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்படுவது சாதாரணமானதல்லங்க. சபையில் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நம்மளை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். இதை நீங்கள் முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய முகம் எப்படி மாறினதா? சூரியனை போல பிரகாசித்தது. ஆமென். எப்படி பிரகாசித்தது? சூரியனை போல. ஆமென். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலேருந்து எழும்பி போய் பாருங்கள், உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம். ஆமென். நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்பதாக இப்போ நின்று பாருங்களேன், ஆண்டவர் உங்களை நிரப்புனாரா இல்லையான்னு வித்தியாசம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்ன ஒரு மனுஷனை நிரப்புச்சுன்னா நீங்கள் ஜெபித்து எந்திரிக்கும் போதே உங்களுடைய முகத்தில் ஒரு ஒளி உண்டாகுங்க. அது எப்படி உண்டாகுன்னு எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆமென். நல்லா ஜெபிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஜெபிச்சுட்டு நான் வெளியில் ஏஞ்சி மேலே ஏறி போகும்போதே நான் பார்ப்பேன். ஆமென். க்ரீம் வாங்க வேண்டிய வேலை மிச்சம்னு. ஆமென். காஸ்மெட்டிக்ஸ் வாங்க வேண்டிய வேலை எனக்கு மிச்சம். ஏன்னா தேவனுடைய பிரகாசம் நம்முடைய முகத்தில் இருக்கும்போது தானாக பிரைட் வரும். இந்த லைட் இல்லை, இந்த லைட் இல்லைனாலும் இந்த இந்த கருப்பாக இருக்கிற மூஞ்சி வெளியில் போகும்போது எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு தெரியும். ஏன்? தேவனுடைய பிரசனம் நம்மளை முழுகும் போது பாருங்க, ஆண்டவர் அவர் சீஷரில் கொண்டு போய் மறுரூபம் ஆக்கின பின்பு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கும்போது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததா? வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அந்த வேலை பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற வேலையாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் வரை நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தை எத்தனை பாட்டு பாடினாலும் ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார்? இறங்க மாட்டார். ஏன்? பாடுறவர் சரியில்லையா? இல்லை வாசிக்கிறவங்க சரியில்லையா? உட்காந்துக்கிறவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு மனோ இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அவர்கள் காணுகிறவர் யாரும் மோசேயும் எலியாவும் அங்கு இறங்கி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே மிக அழகான ஒரு அர்த்தம் உண்டு. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் தேவன் ஒரு மனத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அது என்ன பண்ணப்பட்டுச்சு? புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் இணைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியம் இருக்குதுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, விசுவாச வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. உனக்குள்ளாக கிறிஸ்து இணைக்கப்படுகிற பாருங்க, சீஷர்களை கொண்டு வந்து தேவன் மறுரூபமாக்கி என்ன பண்ணார்? அவர் உயிர்த்தெழுக போகிறதையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினது மாற்றம் அல்ல, அங்கு ஒரு பெரிய ஒரு இணைப்பு உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு இல்லை, ரெண்டும் ஒரே ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? சத்தமாக சொல்லுங்களேன். ஆவியானவர் எங்கு உண்டு? அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு தேவன், புதிய ஏற்பாடு தேவன் அல்லங்க. வேதம் ஒரே வேதம், பரிசுத்த ஆவியான தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒருவரே. அதனால தான் ஆண்டவர் மறுரூப மலைக்கு சீஷர்களை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? கற்று தருகிறார். இன்னைக்கு அநேக நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் கேட்டுக்கொள்வதில்லைங்க. இங்கே ஆதி அப்போஸ்தலர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அப்போஸ்தலர் 2:14 மிக அழகாய் சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு 11 பேரோடு நின்று அவர்களை நோக்கி உரத்த
உரத்த சத்தமா, யூதர்கள் எருசலேமில் வாசம் செய்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீராக என்று வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்கு அந்த ஜனங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பிரசங்கித்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியமாய் நிற்கும் போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கா? கணவன் மனைவி உறவு விரிசல் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். பிள்ளைகள் வாழ்க்கை சீரா இல்லையா? கணவன் மனைவியோடைய உறவு சீரா இல்லைன்னு அர்த்தங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்திற்குள்ளே ஒரு மனம் இல்லைன்னா தேவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாருங்க? உள்ளே வர மாட்டாருங்க. ஆபே பாருங்க, இங்கே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், 11 பேர் ஒருமனப்பட்டு நின்னதுனால எத்தனை பேர் ரட்சிப்பு உண்டாச்சு? 3000 பேரை தேவன் ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஒருமனப்பாட்டும் ஐக்கியமும் மிக முக்கியம், மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற ரட்சிப்பு காரியம். 2வது, உனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் உன்னுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனோடு கூட தேவனுடைய காரியத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் நிற்கிறோமா? தேவனுடைய ஐக்கியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? அதாவது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். அது மாத்திரமல்ல, இங்கு 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணுங்க? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். ஏன்னா அது எப்போது இணைப்பிரியாத ஒரு நூல். ஒரு மனப்பாட்டின் ஐக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் போது அநேக காரியங்களை அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒருமனப்பட்டு அவங்க நகையெல்லாம் என்ன பண்ணாங்க? கழட்டி தூக்கி போட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் நடுவில் வரமாட்டேன், உன் விக்கிரகமாக இருக்கிற காரியத்தெல்லாம் என்ன பண்ணு, கழட்டி போடு. கழட்டி போட்டாங்க. ஒரு மனமாக ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அந்த ஜனங்கள் உணர்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு மனமில்லாத குடும்பம் இருக்குன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு மனப்பாட்டினால் என் வாழ்க்கையை கட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு மனம் இல்லைன்னா ஒரு நாளும் சாதிக்க முடியாதுங்க. நீ எதையும் சாதிக்க முடியாது. தேவனோடு கூட நீ ஐக்கியம் இல்லைன்னா, கொடுக்கப்பட்ட சபையோடு கூட நம்ம ஐக்கியம் இல்லைன்னா, ஒரு மனப்பாடு சபையோடு கூட இல்லைன்னா, ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்த்தியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆண்டவர் சொல்கிற காரியம் இதுதான், நான் எல்லாத்தையும் செய்வேன், ஆனால் நான் உங்க கூட என்ன பண்ண மாட்டேன்? நடுவில் வரமாட்டேன். ஆபே, ஹல்லேலூயா. வீடு நானே தரேன், காரு நானே தரேன், வேலை நானே எல்லாம் தரேன், ஆனால் உன் நடுவில் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? எல்லாம் கொடுத்தோம், ஆனால் என்ன இருக்காது? மிக அழகான ஒரு காரியம் இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கும். தீர்க்கதரிசி சொல்லுவான், நாளைக்கு இந்த நேரம் எப்படி, அவன் கேட்பான், நாளைக்கு இந்த நேரம் எப்படி மாவு விலை கம்மியாவையா? அவன் சொல்லுவான், நீ பார்ப்ப, ஆனால் நீ அதை என்ன பண்ண மாட்டே? சாப்பிட மாட்டேன். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அழகாக சொல்லுவான். அதே போல் அடுத்த நாள் மாவு விலை இறங்கும், அவன் பார்ப்பான், ஆனால் அவன் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க? கர்த்தரோடு கூட நீங்கள் ஐக்கியம் இருப்பீங்களானால்
கர்த்தர் உங்களை மகா பெரிதான ஆசீர்வாதங்களுக்குள்ள உங்களை கொண்டு போவாருங்க. ஆமென். உங்களோட குடும்பத்தில் ஐக்கியம் யாரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறேன்? பரிசுத்தவான்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோமா? மறுரூப மலைக்கு தேவன் அந்த சீஷரில் கொண்டு போனவுடன் பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தை அங்கே அவர்கள் காண முடிந்தது. உன்னோட ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருப்பாயானால் தேவன் உன் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வார். ரெண்டாவதாக நாம் வாசிக்கலாம், இங்கு அந்நிய பாஷையினால் உண்டாகும் தெய்வ பிரசனத்தை நாம் இங்கு நாம் பார்க்கலாம். இங்கு யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாருங்க, யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாருங்க? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிகளில் பல ஆவிகள் இருக்குது. ஆனால் நம்ம எந்த ஆவிக்குள்ளாக நம்ம வாழ்க்கை வச்சிருக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசிக்கு அதே கொட்டு தான், வேதத்தில் அதே கொட்டு தான் அடிக்கிறான். இவனும் அதே கொட்டு தான் அடிக்கிறான். ஆமென். கொட்டடிச்சு ஒன்றும் இறங்கலை. ஆனால் இறங்க வேண்டியவர் வந்து நிற்கும் போது தானாக இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் மிக முக்கியம். பரிசுத்த பண்ணப்பட்ட வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணுங்க. அதனால தான் ஆதியாகமம் புஸ்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே இன்னொன்று, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆழத்தில் என்ன இருந்தது? இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குங்க. இதை எல்லாம் மேற்கொள்வதுக்கு தான் தேவ பிரசனம் நமக்கு வேணும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இருந்தால் எப்படி இருப்பேன்னு தெரியுமா? இதுக்கே நீ வழியை காணும், அதுக்கு எங்கே நீ போய் வண்ணத்தை பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஆமென். எப்படி இருக்கிறாரா? ஆழத்தில் என்ன இருக்குது? இருள் இருக்கிறது. ஆனால் தேவ ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? ஹல்லேலூயா. ஜலத்தின் மேலே இல்லைங்க, நம்ம மேலே இப்போ அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசனம் என்பது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. தேவனுடைய பிரசனம், நீ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிரசனம் மழை போல் இறங்குறத உங்கள் வாழ்க்கையில் காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புவது முக்கியம் இல்லைங்க, அவன் இருதயத்தை நிரப்பும் போது அவன் வாய் அந்நிய பாஷையினால் பேசும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இருதயத்தின் நிறைவு, சத்தமாக சொல்லுங்க, வாய் பேசும். ஆமென். ஹல்லேலூயா. உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பரிசுத்த ஆவி தான் பேசும். எந்த ஆவியும் என்ன பண்ணாது? பேசவே பேசாது. அதனால தான் மிக அழகாய் அந்நிய பாஷையை குறித்து ஒரு சில காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கப் போகிறேன். பாருங்க, அது மாற்றமல்ல, அந்நிய பாஷை பேசுவதன் மூலம் மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனத்தை மிக அழகாய் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். ஆமென். வரங்களில் அதுவும் ஒரு வரம். அந்நிய பாஷை பெறலைன்னா அவங்க
ஆவியானவர் அவங்கக்கிட்ட இல்லைன்றது இல்லை, அது ஒரு வரம். எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, தரதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் அந்நிய பாஷை பேசுகிறோன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்கள பேசுகிறத கேட்டு 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 அதுவும் பேசுவாங்க, அது அந்நிய பாஷை இல்லை. ஆமென். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். கிடைக்காதவங்களுக்கு உடனே நினச்சிடாதீங்க பரிசுத்த ஆவி என்னை நிரப்பில் போல இல்லை. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தாகம் இன்னும் உங்கள்கிட்ட அதிகமாக இல்லை, பயம் பெற்றுக்கொள்கிறதுக்கு. அதனால் அநேகர் என்ன பண்ணுறதில்ல, அந்நிய பாஷையில் பேசுகிறதில்ல. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசலைன்னா இவங்களுக்குள்ளே என்ன இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை. அந்நிய பாஷை என்பது தேவன் தருகிற வரம். அந்த வரத்தை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது ஒருத்தர் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16, 17 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம அதை வாசிக்க போகிறோம். ஆனால் லூக்கா 10:22 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கூட பிதாவின் பிரசன்னத்தினால் அளவில்லாமல் உணர்ந்த போது ஆவியிலே களி கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது நீ ஆவியில் தேவனோடு கூட களி கூறுகிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம், எடுத்தவங்க வாசிங்க. மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசம் பாருங்க, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் என்ன? ஆமென். ஒரு நிமிஷம், எத்தனை பேருங்க விசுவாசம் என் வாழ்க்கையில் விசுவாசத்தை நான் ஊன்றி வளர்ந்துருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் இங்கே இருக்கிறவங்க? ஆமென். விசுவாசம் என் வாழ்க்கையில், விசுவாசம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் காரியங்களை நான் ஊன்றி வளர்ந்து என்னால் நிற்க முடியும்னு சொல்கிறவங்க உண்மையாலுமே இந்த வசனத்தை நான் திருப்பி பிரதர் வாசிங்க பிரதர். நடக்கும் அடையாளங்கள். அப்போது ஒரு விசுவாசிக்குள்ள நடக்க வேண்டிய அடையாளங்கள் என்னென்ன? ஆமென். யார் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். பாருங்க, அடுத்தது என்னது? நவமான பாஷைகளை பேசுவார்கள். 16வது வசனத்தில் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஏங்க ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க சொல்கிறாங்க? இன்றைக்கி அநேகருக்கு நிறைய கேள்வி, நிறைய பதில். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை, பெரிய காரியம்லாம் எதுவும் இல்லை. ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் எடுக்கணும். ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணார்? குமாரனாகிய தேவன் இந்த உலகத்தில் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். யோவான் ஸ்நான இடத்துல போய் என்ன பண்ணார்? ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றார். ஏன் அவர் என்ன வேறு மதத்திலிருந்து தேவனாக இறங்கி வந்து புதுசாக கிறிஸ்துவத்தை உருவாக்குனாரா? இல்லை. ஆமென். மனித ரூபம் எடுத்து வந்தார். ஆலயத்தில் கொண்டு போய் என்ன பண்ணாங்க? அவரை என்ன பண்ணாங்க? சத்தமாக சொல்லுங்களேன். பிரதிஷ்டை பண்ணாங்கங்க. குழந்தை ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, நீங்கள் இருந்தால் எனக்கு கத்தாங்க, சரியா? அப்புறம் ஏங்க திருப்பி வந்து யோவான் ஸ்தான இடத்துல வந்து அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு? மறுபடியும் ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? பிறக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதனால தான் மிக அழகாய் சொல்லுவாங்க, நீ கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்ததை நிச்சயத்தை நீ என்ன பண்ணுகிறாயா? விசுவாசிக்கிறாயா? ஆமென். 5 வயசு குழந்தைகிட்ட கேட்குறதுக்கும் வாலிபனாய் வந்த பிறகு பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமென். ஆணுக்கு திருமண வயசு என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்களேங்க. சரி, பெண்ணுக்கு திருமண வயசு சொல்லுங்கள். ஆண்கள் ரொம்ப வெக்கப்படுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பெண்ணுக்கு திருமண வயசு என்ன? சத்தமா 21. ஆமென். ஏன் 12 வயசில் 10 வயசுலேயே கல்யாணம் பண்ண மாட்டேன்றாங்க? பண்ணியிருக்கலாமே. ஞானஸ்தானம் என்பது ஞானம் வந்த பிறகு ஸ்தானம் எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
ஏன் தெரியுமா? இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, அப்படி அப்படி இல்லைங்க. நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசம் உன் இருதயத்தில் வரும்போது, உன் சிந்தைக்குள்ளாக அது போகும்போது, உன்னை நீ முழுசாக ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு செற்று நீதிக்கு எழும்புறது தான் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் வராமல் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? ஸ்நானம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஞானம் வராமல் என்ன பண்ண முடியாது? ஸ்நானம் எடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன பண்ணப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ஆமென். அதுக்கப்புறம் தாங்க ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகிறது. ஏன் ரட்சிப்பு? நான் பாவத்துக்கென்று செற்று நீதிக்கென்று உயிர்ப்பித்த அந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு மனுஷன் சொன்ன பிறகுதான் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானத்தை எடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மிக அதான் அழகாய் சொல்லுகிறது. 17வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நவமான பாஷைகள் என்ன பண்ணுவாங்க? பேசுவார்கள். யார் பேசுவார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நவமான பாஷையை பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கலாம், என்னங்க அப்படி நவமான பாஷை? வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷை என்பது என்ன? ஹல்லேலூயா. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே, போதும்மா பாருங்க, ஆவியினாலே யார் இடத்துல பேசுகிறான்? ரகசியங்களை யார்கிட்ட பேசுகிறாங்கங்க? தேவனிடத்தில் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது சும்மா ஏதோ ஒன்று கத்துறதுனால எனக்கு தெரியுன்றதுனால இல்லைங்க. அந்நிய பாஷை பேசுவதனால் என்ன உண்டாகிறது பாருங்க? அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்நிய பாஷையில் நிரம்ப சொல்லுறோம்? நீங்கள் அந்நிய பாஷையில் நிரம்பி தேவனை ஓடு கூட நீங்கள் பேசும்போது தேவனுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு உறவை அது என்ன பண்ணுகிறது? உருவாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் ஒரு பார்ட்டு அந்நிய பாஷை. ஆமென். அபிஷேகம் என்பது தேவன் நம்ம நிரப்புறது முக்கியம் இல்லைங்க. நிரப்பின அந்த நிரப்புதலுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடணும். ஆமென். அந்நிய பாஷை அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணிடணும்? போயிடணும். ஏன்னா மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது பாருங்க, 4வது வசனம் சொல்லுது, அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமென். அப்போது தேவனோடு கூட உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த கால வேளையில் எத்தனை பேர் அந்நிய பாஷை பேச தெரியும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவனோடு கூட பேசக்கூடிய அந்த கிருபையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் தேவனோடு கூட பேசுகிற ஒரு உறவுகளை நீங்கள் கொண்டு போடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், எதற்கு இந்த காரியங்களை சொல்கிறேன்னா, தேவ பிரசன்னம் என்பது சாதாரணமானதல்லங்க, சாதாரணமானதல்ல. நீ பேசுகிற பாஷை, தேவனோடு கூட பேசுகிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ எல்லாரும் கத்துறாங்க, நானும் கத்துறேன், ரைட்டு. அதுக்கப்புறம் உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது நீங்கள் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கணும்னா உங்களுக்குள்ளாக அந்நிய பாஷையானது பக்தி விருத்தி உண்டாகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும். ஆமென். இல்லைன்னா நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க தான், ஏதோ நான் ஒரு விசுவாசின்னு சொல்லிட்டு போயிடலாங்க. ஆனால் அந்நிய பாஷை பேசுவதனால ஒரு மனுஷன் தேவனோடு கூட பேசுகிற உறவை அவன் உருவாக்கி கொள்ளுகிறான். அதனால் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற
ரெண்டாவது காரியமானது நீங்கள் பார்ப்பீர்களானால் இதில் என்ன உண்டாகும்னா பாருங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி உண்டாகும்படி பேசுகிறவனாக இருக்கிறான். ஏன் பக்தி உண்டாக பேசுகிறவனாக இருக்கிறான்னா பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டுகிற ஒரு காரியமானது அந்நிய பாஷைகளை பேசும்போது தேவனுடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளாக ஒரு மனுஷன் போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. வரங்களில் மிக முக்கியமான ஒரு வரம் அந்நிய பாஷைங்க. ஒரு மனுஷன் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த பின்பு தேவன் அவனுக்குள்ளாக தீர்க்கதரிசன வரத்தை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நவ பாஷைகளை பேசுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் பாருங்க, இந்த வாசிக்கும் போது நம்ம வாஸ்தம் பாருங்க, மார்க் 16ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுவான்னா பிசாசுகளை துரத்துவான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணுவான்? நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்போ நவமான பாஷைகளை பேசக்கூடிய கிருபை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் தேவனுடைய சமூகத்தை உங்கள் வாழ்க்கையில் எட்ட முடிகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்நிய பாஷை பேசுகிறதுனால ஆவியில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ரகசியங்களை யாரோடு கூட பேசுகிறீங்க? தேவனோடு கூட பேசுகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் என்பது அபிஷேகத்திற்குள்ள எதுவோ ஒரு பார்ட்டு அந்நிய பாஷை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மிக பாருங்கள், ஆவிக்குரிய இதில் ஆவிக்குரிய அனுபவம் என்னங்க? ஏசாயா 28:11-12 சொல்லுகிறது பாருங்கள், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட அவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும். ஆமே, நம்ம உதடு எப்படிப்பட்ட உதடாக இருக்குதா? நம்ம உதடு எப்படிப்பட்ட உதடு? சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக. பரியாஸ். ஆமே, இந்த உதடுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்நிய பாஷை பேசுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னென்ன பாஷெல்லாம் பேசுகிறோம், என்னென்ன பாஷெல்லாம் வாயை திறந்தால் சில பேர் பேசுவாங்க. பேசி முடிச்சா அதுக்கப்புறம் ஆவியானவர் பேசுவாருவாங்க. அதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, அடிக்கடி விட்டு விட்டு வர பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அது எங்கே போய் நிற்கும்? சவுல் மாதிரி அங்கே தான் போய் நிற்கும். ஆமென். நம்ம பாஸ்டர் சொல்கிற கதையே தான். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இதுவே நீங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறத்தக்கத்தன்னு இளைப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை மூலியமாக மற்றவர்களை நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதாவது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய பாஷை பேசும்போது அந்த பாஷையை வியாக்கியானம் பண்ண வரத்தி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்டு வாங்கிடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் பக்தி விருத்தி என்ன பண்ணாது? உண்டாகாது. தேவனோடு கூட பேசுகிற ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு காரியத்தை சொல்லும் போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 1-6 வசனம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. இங்கே எபேசுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய பட்டணத்திலிருந்து எபேசுக்கு போகும்போது அங்கே நடக்கிற ஒரு அழகான ஒரு காரியம். 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் என்ன பண்ணாரு? வந்தார். வந்த பிறகு என்ன நடந்தது? ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் என்னங்க பேசினாங்க? அந்நிய பாஷைகள் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஹல்லேலூயா.
இந்த கால வேளையில் எத்தனை பேருக்கு தீர்க்கதரிசின்னு உரைக்கிற வரம் வேணும்? ஆண்டவர் தர சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அபிஷேகத்தை என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அபிஷேகம்னா வெறும் அந்நிய பாஷை பேசுகிறது தான் அபிஷேகம். நீங்கள் அநேக நேரம் நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதல்ல. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக வரங்களை கிரியை செய்யும். அந்த வரங்கள் என்ன பண்ண ஒரு மனுஷனை பிரயோஜனப்படுத்துகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்படுகிற காரியம் அவர்கள் தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள் என்று. மூன்றாவதாக பாடுகள்னால் உண்டாகும் தேவ பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறது சாதாரணமானதல்லங்க. கர்த்தரோடு கூட பேசுகிற உறவு. ஆமென். ஹல்லேலூயா. விட்டு விட்டு வர பரிசுத்த ஆவியானவர் சவுலை போல கொண்டு போய் நிற்க வச்சிடும். ஆமென். பக்தி விருத்திக்கு ஏதுவான பாஷைகளை நீங்கள் பேசும்போது தாவீதை போல தேவன் உங்களை கிரீடத்தை சூட்டுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்கே மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யாக்கோபு 1-2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது பாடுகளினால் உண்டாகும் தெய்வ பிரசன்னத்தை குறித்து நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். என் சகோதரர்களே, அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது ஆமென் என்ன உண்டாகும் என்று எண்ணி, ஹல்லேலூயா, பொறுமை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, எண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட மோசே மாட்டின்னு முழிப்பான் பாருங்க. உண்மையாலுமே நான் மட்டும் மோசையாக இருந்திருந்தேன்னா, ஆண்டவரே வேறு ஜனங்க வச்சுருக்கேன்றல நான் வரேன்ப்பா அப்படின்னு போயினே இருந்துட்டுருப்பேன். ஆமென். மோசே மாதிரி ஒரு பொறுமையானவன் யாருமே இல்லைங்க. ஹல்லேலூயா. அவனை மாதிரி ஒரு ஷார்ட் டெம்பரும் யாருமே கிடையாது. மோசேயை போல ஒரு பொறுமை இல்லாத ஒரு மனுஷனை யாரும் இல்லை. மோசேயை போல ஒரு பொறுமையான மனுஷனை வேதத்தில் யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க ஷார்ட் டெம்பர். அப்போ உன்னோட பழைய சுவாபம் ஒன்று நீ எடுத்து போடலை. இந்த கோபம் தாங்க. கோபம் இருந்தால் தூக்கி போடணும். ஏன்னா கோபமாக இருக்கிற உன்னை தான் ஆண்டவர் பொறுமையை நடத்துவது கூட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த கோபம் என்கிட்ட இருக்குது. உன் கோபம் இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், மோசே கொன்னே போட்டான். அவனை விடவா நம்ம கோபக்காரர்கள்? பாருங்கள், மிக அழகான ஒன்று. என்ன வேணுமா? பொறுமை. ஹல்லேலூயா. அதான் மிக அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், யாக்கோபு கூறுகிற ஒரு காரியம், பாடுகள் நாம் களி கூறுகிற ஒரு காரியம். பாருங்கள், பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாடுகள் இன்றைக்கி அநேக நேரம் பாடுகள் வரும்போது தேவனை நாம் தேடுகிறதில்லை. ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறதில்லை, தேவனை தேடுகிறதில்லை. ஒரு சின்ன காரியம் நடந்தவுடன் முதல்ல யாரை தேடுறோம்? மனுஷரை தேடுறோம். பாருங்க, பாடுகள் காரியத்தில் யாக்கோபு சொல்கிறான், அதை நீ என்ன பண்ண, மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள். பாடுகள் என்பது நம்ம குடும்பத்தில், நம்முடைய வேலையில் ஏதாகில ஒரு காரியம் இருக்கும். அதான் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்களானால், இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு பிசாசானவன் சோதனைக்காரன் வந்து சோதிக்க முடியாய் ஆண்டவரிடத்தில் வருகிறான். பாருங்கள், சாத்தானுடைய சோதனைகள் எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் சோதனை என்பது ரொம்ப கஷ்டமான காரியம்லாம் இருக்காதுங்க. ரொம்ப சுலபமான காரியம், அதை மேற்கொள்கிறது தான் மிக கடினமாக இருக்கும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவர் உபவாசம் இருந்து முடிச்சுன்னு அவருக்கு என்ன உண்டாகிறது? பசி உண்டாகிறது. ஹல்லேலூயா. பசி உண்டானோன்னு என்ன பண்ணுறான்? ஆண்டவரே இதெல்லாம் என்ன பண்ணு, அப்பமாய் மாற்றி சாப்பிடு. அடுத்தது என்ன பண்ணுறான்? வேத வசனத்தை வைத்து பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த சோதனைக்காரனை மேற்கொண்ட பிறகு 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணாரு? பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, அதற்கு பின்பதாக தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரம் பாடு உபத்திரவங்கள் நல்ல நிறைய ஊழியத்திற்கு வந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வர சில வேளைகள் எல்லாம் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நின்னோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ராஜா மாதிரி கால் மேலே காலை போட்டுன்னு லட்சங்களையும் பல காரியங்களையும் வாங்கி கொண்டு இருக்கிற நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு ஆண்டவரே யோசிக்கும் போது தான் அநேக காரியங்கள் யோசிப்போம். அந்த சூழ்நிலைகளை தாண்டும் போது ஆண்டவர் அதுக்குன்னு தூதர்களை கொண்டு வந்து காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழியத்திற்குள்ளே வந்து சரியாய் 15 வருடங்கள் ஆகுதுங்க. ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் இழக்க தேவன் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம மூழ்கி இருக்கும் போது தேவன் தாண்ட கிருபை செய்வா. ஹல்லேலூயா. பாருங்கள், மிக எனக்கு பிடித்த ஒரு வசனம். இந்த வசனம் என்ன தெரியுமா? பிசாசானவனை துரத்தி முடித்த பின்பு ஆண்டவரை எழும்பி போய் எல்லா காரியத்தை செய்யலை, தூதர்களை கொண்டு ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாரு? இயேசு ராஜாவுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள் உபத்திரவம் மத்தியில் ஒருவேளை போய்கொண்டே இருக்கலாம். உங்கள் பாடுகள் உபத்திரங்கள் முடியும் போது உங்களுக்கு வைத்திருக்க தூதர்கள் வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய பிரசன்னத்தினால ஓ ஹல்லேலூயா ஷலரகதனா le tere deri bantarari antarabarada. Glory to you Jesus. Hallelujah, 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 hallelujah. உங்கள் விசுவாசத்தின் உறுதி கர்த்தர் மேல இருக்கும்போது கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து தாண்ட கிருபை செய்வாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருடம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும், பிப்ரவரி மாதம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய பிரச்சனை எங்கள் குடும்பத்தை நிரப்புனதுனால நாங்கள் எல்லாரும் வந்த எல்லா சூழ்நிலையிலிருந்து தேவன் பாதுகாத்தா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுகளுக்கு பின்பதாக தேவன் வைத்திருக்கிற தூதர் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதர்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்கிற காலத்திற்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வருகிறார். யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாடுகளை குறித்து பார்க்கும்போது யோபு 23:10 சொல்லுகிற ஒரு அருமையான காரியம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விலகுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உறுதி இருக்கணுங்க. அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஒரு நாள் அவனை பிரிக்க முடியாத சூழ்நிலையை அவன் வாழ்க்கையில் வைத்து கொண்டான். ஆமென். பிசாசானவன் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, என்னென்னமோ வாழ்க்கையில் இழந்தான். ஆனால் ஒன்று இழக்கல,
தேவனுடைய பிரச்சனை வாழ்க்கையில் இழக்கலை. ஹல்லேலூயா. ஆனால் மிக அழகாக சொல்லுவான், ஆண்டவர் என்னை பொன்னை போல புடமிட்டு என்னை பொன்னாக விளங்க செய்வான். இக்காலத்து பாடுகளை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாத. உன்னை தேவன் பொன்னாக விளங்குவதற்கு உன்னை புடமிடுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. புடமிடுகிற ஒரு நேரங்க, புடமிடுகிற ஒரு நேரம், புடமிடுகிற ஒரு நேரம். அது பொன்னால காரியங்களை தேவன் செய்கிற வல்லமை உள்ள நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் போன வாரத்தில் திடீர்னு நான் காரில் போய் கொண்டே இருந்தேன். சம்மந்தமே இல்லாமல் நடு ரோட்டில் வண்டி நின்றுடுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, புது காரு எப்படிடா நின்று போகணும், எது தள்ளவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. நடு ரோட்டில் நிற்குது வண்டி. யாரோ ஒரு மனுஷன் வந்தான், யாருன்னே எனக்கு தெரியாது. நடு ரோட்டில், பூந்தமல்லி ஹை ரோடு நடு ரோட்டில் நிற்குது. காலையில் ஹெவி ஃபுல் டிராஃபிக். இந்த காரை நானே தள்ளிடுவேன். அந்த பதற்றத்தில் என்ன பண்ண முடியலன்னு தெரியாமல் ஒரு மனுஷன் வந்தான். ஐயா அப்படி தள்ளி நில்லுங்கண்ணா. அவன் பாட்டு காரை, அது தள்ள முடியாத கார் எப்படி தள்ளினான்னு தெரியல, தள்ளி கொண்டு அந்த ஓரம் கட்டிட்டு அங்கே இருக்கிறவங்கள பார்த்து சொல்லிட்டு போனான். அது சார் வண்டி எடுக்கிற வரைக்கும் அந்த வண்டி பாதுகாப்பாக இருக்கும். சார் நீங்கள் போங்க சார், வண்டி நாங்கள் பார்த்துக்கிறோம். போகிறவன் சும்மாவும் போல ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போனான். ஃபோன் பண்ணால் பக்கத்துலேயே ஆளுந்தான். வந்தாங்க, பேட்டரியை தட்டினா வண்டி ஸ்டார்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருன்னே தெரியாதுங்க, யாருன்னே தெரியாது. ஆபத்து காலத்தில் தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தேவனுடைய பிரசன்னம். ஆமென், ஹல்லேலூயா. என் பையனுக்கு அடித்து கேட்குறேன், அவனுக்கு புரியல. நான் கேட்குறது அவனுக்கு புரியல. நடு ரோட்டில் யாருன்னே தெரியாது ஒரு மனுஷன் வந்தான், தள்ளுனா, வண்டியை கொண்டு வந்து ஓரம் விட்டான். நான் திரும்பி பார்க்குறேன், அவனை காணோம். அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன் கூட இருந்தாருன்னா ஆமென், ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நேற்று நைட்டு இந்த சாட்சி சொல்லுவது முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே 4000 ரூபாய் வருங்க பேட்ரி. கார் வச்சிருக்க உங்களுக்கு தெரியும் பாருங்க. வண்டி 2 வருஷம் வரைக்கும் பேட்ரி வாரண்ட்டி இருக்குன்னு சொல்லி நான் சொன்ன, ஆண்டவரே பிரசங்கம் பண்ணும்போது பேட்ரி வந்த பிறகு பிரசங்கம் பண்ணுறேன். 9 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், புது பேட்ரி வந்துடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா 4000 ரூபா கொடுத்து என்னால் வாங்க முடியாதுங்க. ஆமென். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு முடியாது. ஆனால் தேவன் பாருங்கள் எவ்வளோ அனுகூலம். நான் கார் எத்தனையோ கார் வாங்கிட்டோம், பேட்ரி 1 வருஷம்தான் கொடுப்பான் வாரண்ட்டி. வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். என்னப்பா பேட்ரி 1 வருஷம் என்னப்பா, புது வண்டி 1 வருஷம். என் காருக்கு 2 வருஷம் இருக்குதாங்க, எனக்கே தெரியல. ஆமென். ஏன்னா அவன் போட்டு கொடுத்தது பழைய வருஷத்து வண்டியை போட்டு கொடுத்துட்டான். எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்புமானா நீங்கள் எங்கே போய் நின்னாலும் உங்களுக்குன்னு தூதர்களை தேவன் வச்சுருப்பாருங்க. அவங்க வந்து காரியங்களை செய்வாங்க. யாருக்கும் எதிர்பார்க்க தேவையில்லை. யாராவது வருவாங்களான்னு சொல்ல, யாருன்னு தெரியாது, ஆனால் வருவாங்க. ஹல்லேலூயா. யாருன்னு வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் தேவன் உன்னை கொண்டு போய் உயர்த்துவா. தேவன் தலையை நிமித்துவா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது இங்கே எனக்கு பிடித்த ஒரு காரியம். தேவனுடைய மனுஷன் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனனை பொன்னை போல புடமிட்டாலும் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவன் தேவ பிரசனத்தில் நிரம்பினதுனால இழந்தது எல்லாம் ரெட்டிப்பாய் தேவன் அவனுக்கு தந்தா. ஹல்லேலூயா. பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? பாடுகள் மத்தியில், உபத்திரங்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு முல்லை தேவன் வைத்திருந்தார். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள் சரீரத்தில் ஒரு பலவீனம். 8வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க கேட்கலாம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 முறை ஆண்டவர் இடத்தில் அவன் 3 முறை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன பதில் பாருங்க. பதில் என்ன? 9ஆம் வசனத்தில், அதற்கு அவர்
என் கிருபை உனக்கு போதும். ஆமே. இந்த கால வேளையில் தேவனுடைய கிருபை நமக்கு போதுங்க. ஹல்லேலூயா. வாசிமா பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றால் அதுக்கு பவுல் கூறுகிற காரியம் பாருங்க. ஆண்டவர் பதில் ஜெபித்த பிறகு ஆண்டவர் கொடுத்த பதில் என்னது? பவுலே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணம். சில நேரத்தில் சில காரியம் குத்துதா, முள்ளா குத்துதா, சந்தோஷப்படுங்க. அந்த முள் இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாழ்க்கையிலும் தேவன் ஒரு முள்ளை வச்சிருப்பாருங்க. ஒருத்தருக்கும் பட்சபாதமே கிடையாது. தனக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் ஒரு முள்ளை கண்டிப்பாக வச்சிருப்பார். அந்த முள் உன்னை கொட்டினே இருக்கும். ஏன் தெரியுமா? நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறவராக இருப்பாய். ஹல்லேலூயா. பவுல் கேட்குறான், ஆண்டவரே, எத்தனை முறை கேட்குறான்? 3 முறை கேட்குறான். ஆண்டவரே நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ஒரு காரியம், உன் பலவீனத்தில். ஆமே. உங்கள் வாழ்க்கையில் இந்த பாடு இருக்கா? இந்த பாடை தாண்ட இத்தனை வருஷம் கிருபை தந்திருக்கிறார் பாருங்க. அதுதாங்க பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஐயோ இந்த பிரச்சனை வேணான்னு தூக்கு மாட்டின்னு சத்தம் உண்டு. எனக்கு குடும்பமே வேணான்னு ஓடி போனவெல்லாம் உண்டு. ஆனால் தேவன் இந்த முள்ளை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தோம். இந்த முள்ளை நீங்கள் தாண்ட உங்களுக்கு பலன் தந்திருக்கிறாரு பாருங்க. அதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் பாருங்க. மிக அழகாக அதற்கு பவுல் கூறுகிற காரியம் பாருங்க. கிறிஸ்துவின் வல்லமை, ஆமென், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நான் மிகவும் எப்படி இருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. என்னன்னு? இதை மேற்கொள்ள எனக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொண்டு வருகிற பிரச்சனை வேற, நம்மளே உருவாக்குகிற பிரச்சனை வேற. நீயே உருவாக்குகிற பிரச்சனையாக இருந்தால் வணங்கா கழுத்துட்டில் ஜனங்கள் எப்படி கழட்டி தூக்கி போட்டாங்களோ அது மாதிரி உன் காரியத்தை கழட்டி தூக்கி போட்டால் தான் உண்டு. ஆமென். இல்லைன்னா அதுக்கு எந்த ஒரு மாற்று மருந்தும் கிடையாது. ஆனால் தேவன் சில காரியங்களும் வாழ்க்கையில் அனுபவித்தார்னா அதில் ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஏன்னா பவுலின் வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பவுல் தேவனுடைய அழைப்பில் ஏற்று தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்தவனாய் வாழ்ந்தான். ஆமென். எந்த சூழ்நிலைகளிலும் அவன் தேவனை மறுதலிக்கலை. அவன் உயிரே போகிற நேரத்தில் படகுகளை ஏறி அடிமையாக கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் சாவானா பழைப்பானான்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ராயனுக்கு முன்பதாய் கொண்டு போய் நிற்க வைத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் போது மிக அழகாக எழுதுவான். 2ஆம் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தேன். எப்படி ஓட்டத்தை முடிக்க முடியும்? உன் வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தாதான். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் எது? உனக்கு தேவன் நியமித்த ஓட்டம் எது? அந்த ஓட்டத்தில் நீ ஓடினா சரியா ஓடிடலாங்க. ஓட்டத்தை மாற்றின உன் வாழ்க்கையில் ஓட்டம் ஓடமாக போய் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட குடும்பம் மிக முக்கியம். கொடுக்கப்பட்ட உத்தியோகம், தேவன் உனக்கு தந்த வேலையில் உண்மையும் உத்தமமாய் சந்தோஷமாக செய்ய கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக நேரம் தேவன் தந்திருக்கிற வருமானத்தை சலித்துக்காதீங்க. ஆண்டவர் இந்த வருமானத்தை எனக்கு தந்தது நிமித்தம் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்ற நிச்சயத்தோடு கூட நீ வாழும்போது அந்த
தேவனுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தை நிரப்பும். நீ கையிட்டு செய்ய வேலையை நிரப்பும். உன் பிள்ளைகள் வாழ்க்கையை செழிப்புண்டாக்கும். ஒரு மனப்பாட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன் குடும்பத்தோடு கொடுக்கப்பட்ட சபையோடு ஊழியனோடு நீ ஒரு மனப்படும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீ பெற்ற அபிஷேகம், நீ பெற்ற அந்நிய பாஷையினால் நீ தேவனோடு கூட பேசுகிற உறவை பலப்படுத்தும் போது தேவன் வாழ்க்கையில் அநேக வரங்களை உனக்கு தருகிறவராக இருக்கிறது மாற்றம் அல்ல. நீ உன் குடும்பத்துக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களாய் சபைக்கும் மற்றவர்களுக்கும் நீ ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் உன்னை விளங்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது நீ கர்த்தரை மாற்ற நீ நேசித்து ஓடும்போது தேவன் தந்த இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டு ஓடுவேன் என்று உன்னுடைய சிலுவையை நீ ஏற்றுக்கொண்டு ஓடுவாயானால் தேவன் சொன்ன ஒரு காரியம் ஜீவ கிரீடத்தை உங்களோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதாங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். தேவனுடைய பிரச்சனை வாழ்க்கையில் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. நம்ம எழுந்து நிற்போம். கேட்ட செய்தியின் பிரகாரம் ஆண்டவரே உம்மோடு கூட ஒரு மனத்தையும் ஐக்கியத்தையும் சபையோடு கூட தாங்கப்பான்னு கேட்போம். நான் பெற்ற இந்த அந்நிய பாஷையின் வரம் ஏதோ ஒன்றுக்காக இல்லாதபடி அதை பக்தி விருத்தியாக்கும்படியான கிருபை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கும் இந்த இருண்ட சூழ்நிலைகள், இந்த பாடுகள், இந்த வேதனைகள் எல்லாம் இன்றைக்கும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு சோதனைக்காரன் உண்மை சோதிக்கும் போது நீ அதை மேற்கொண்ட பின்பு தூதர்கள் வந்து உதவி செய்தார்கள் அப்பா. அதுபோல் ஆண்டவரே, அந்த நாளுக்காய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சில நிமிஷம் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்கும்படி பேசுகிறான். நல்ல வாய்களை திறந்து சில நிமிஷம் ஆண்டவரே நவமான பாஷைகளை தாங்கப்பான்னு கேளு. ஒப்பு கொடுங்க. இது உங்களுடைய தருணம், தேவனுடைய பிரசன்னம். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். மோசே சொன்னதை கீழ்ப்படிந்தார். தேவனுடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பிற்று. உண்மைதான், மோசே தேவனோடு கூட வாழ்ந்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஜனங்கள் ஒருமனப்பட்ட பின்பு தேவன் மோசையோடு கூட திரும்பி பேச ஆரம்பித்தார். ஜனங்களை வழி நடத்தி கடந்து செல்வதற்கு இடத்திலிருந்து ஆண்டவரே இன்றைக்கு பேசின ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சில நிமிஷம் கர்த்தர் தந்த வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோதரம் நிரப்புங்க ஆண்டவரே. fill your people Lord with a பிரசன்னம். Oh hallelujah Jesus, hallelujah, glory, hallelujah, hallelujah, glory shada rada naga dana dama riga badala vari badana. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா.
ரதலரதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூடப்பா உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலையும் இறங்கியிருப்பதற்காக நன்றி. இந்த எல்லைகள் முழுவதும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு வாழ்க்கையும் நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ நிரப்பீராக. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாகப்பா. ஒவ்வொருக்குள்ளாக தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கை விடுதலையாக்குவீராக ஆண்டவர். ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷமும், ஒரு பெரிய மன நிறைவும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகும்படியா நான் செபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நீ நிரம்பினதற்காக நன்றி. இன்னும் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உம்மோடு கூட பேசக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே பக்தி விருத்தியான காரியங்களுக்குள்ளாக பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஊன்றி வளர்ப்பீராகப்பா. வளர்ப்பீராக வளர்ப்பீராக. அநேகர்களுக்குள்ளாக தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவரை நீர் உண்டு பண்ணுங்க ஆண்டவர். கேட்ட செய்தியின் பிரகாரம் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல வல்ல பிதாவே. ஆமென்.